வணக்கம் மக்களே, அனைவரும் பயன்பெற வகையில் ரேஷன் அட்டை தொடர்பா மற்றும் மகளிர் உரிமை தொகை பற்றி சில அதிரடியான அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உணவுப் பொருள் வழங்கல் துறை இந்த ஜூன் 15, 2026 அன்று ஒரு முக்கியமான புதிய அறிவிப்பை புதிய ரேஷன் கார்டு காத்திருக்கிறவங்களுக்காகவும் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கும் சில அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதில் புதியதாக ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு காத்திருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட எலிஜிபிளான 46,000 ஸ்மார்ட் கார்டுகள் அச்சிடப்பட்டு இப்போ விநியோகத்திற்கு தயாரா இருக்கு அப்படின்னும் ஓரிரு நாட்கள்ல இந்த புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணியை முதலமைச்சர் முறைப்படி தொடங்க வைக்க உள்ளார் அப்படின்னும் அறிவிப்பு வெளியாயிருக்கு. கூடிய சீக்கிரமே உங்களுக்கு ரேஷன் கார்டு அப்படின்றது கிடைச்சிரும் புதிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு. இதுல 2.25 லட்சம் பேர் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பம் செஞ்சு அதுல முதல் கட்டமா தகுதியானவர்களா 46,000 பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இரண்டாவதா புதுசா ரேஷன் கார்டு பெற்றவர்கள் இல்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய பழைய ரேஷன் அட்டைதாரர்கள் தங்களுடைய பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் ரேஷன் கடையில் உள்ள EPOS சாதனத்துல உடனடியாக பதிவு செய்யணும் அப்படின்னு அறிவுறுத்தி இருக்காங்க. அதாவது KYC கம்ப்ளீட் பண்றது கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் சொல்லி பார்த்தோம்னா ரேஷன் அட்டையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே கம்பல்சரி இந்த பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள பண்ணல அப்படின்னா பண்ணாதவர்களோட ரேஷன் அட்டைகள் தற்காலிகமாகவோ எக்ஸ்பயர்ட் ஆனது அப்படின்னும் செயலிழக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ யாரெல்லாம் ரேஷன் கடையில் இன்னுமே போயிட்டு பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷனை முடிக்காம இருக்கீங்களோ முடிச்சுக்கிறது நல்லது. இல்லைனா ரேஷன் பொருட்கள் கிடைக்காம போயிடும். இது மட்டும் இல்லாம அரசாங்கம் சார்ந்த எந்த ஒரு உதவியுமே கிடைக்காம போயிடும் ரேஷன் அட்டை தொடர்பா இருக்கிறது. மகளிர் உரிமை தொகை பற்றி சில முக்கியமான அப்டேட்டுகள் வெளியாயிருக்கு. புதிய ஆட்சி காலத்திலையும் முந்தைய அரசால் கொண்டு வரப்பட்ட இந்த 1000 ரூபாய் வழங்குற திட்டம் தான் இப்போ வரைக்குமே செயல்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ 1000 இருந்து 2,500 ரூபாய் உயர்த்துவது குறித்து முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதுல முதல்ல நிதி சுமை காரணமா 1000 இருந்து 1,500 ரூபாயும் பின்னர் படிப்படியாக 2,500ஆகவும் உயர்த்த அரசு இப்ப திட்டமிட்டு இருக்காங்க. எப்ப கொடுப்பாங்க அப்படின்னா எப்ப இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்னு இருக்கிறத மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு மாற்றுறாங்களோ அப்ப இருந்துதான் உங்களுக்கு இந்த அமௌண்ட் ஆனது கிடைக்கும் அப்படின்னும் இந்த சீரமைப்பின் கீழ் மாநில மற்றும் மத்திய அரசு ஊழியர்களின் குடும்பங்களுக்கு இத்திட்டத்தின் கீழ் விலக்கு அளிக்கப்படவும் வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவை அனைத்தும் தான் இப்ப வெளியாகி இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்புகள். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மையான அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க, அது மூலமா அவங்களும் பயன்பெற. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.